ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த பார்வையாளர்களே, உங்களை இந்த காணொலி வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சில காரியங்களை, குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்து வந்த காரியங்களை பகிர்ந்து கொள்வதன் வழியாக கடவுளுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருநாமத்தை உயர்த்துகின்ற விதமாய் இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடவுளுக்கு சித்தமானால் இது உங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னுடைய பெயர் ரெவரண்ட் ஜோஷ்வா நிமலன். தற்பொழுது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே ஆயராக பணியாற்றி வருகிறேன். எங்களுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பொள்ளாச்சி இருக்கின்ற அந்த ஊரிலே சார்ந்தவர்கள். என்னுடைய அப்பா ஒரு இன்ஜினியராக இருக்கிறார். அம்மா கடந்த கோவிட் நேரத்தில் அவர்கள் கர்த்தருக்குள் மரித்து விட்டார்கள். அவர்கள் நம்முடைய டிஎல்சி பள்ளியிலே தலைமை ஆசிரியராக அவர்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு மனைவி 2 பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகள் சிறு பிள்ளைகள். ஒரு மூத்த மகனுக்கு 6 வயது, இளைய பாப்பாவுக்கு 3 வயது. கர்த்தர் அழகாக குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். நான் என்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வழக்கம் போல எல்லாருடைய பள்ளி காலங்களைப் போல என்னுடைய பள்ளி காலமும் 2008ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பை முடித்த பிறகு அடுத்து என்ன செய்யலாம் என்று அன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கிற போது என்னுடைய தகப்பனாரும் ஒரு என்ஜினியராக இருந்ததினாலே அடியணையும் அங்கே என்ஜினியர் பிடெக் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பிற்கு சேர்த்தார்கள். காருண்யா பல்கலைக்கழகத்தில், கோயம்புத்தூரில் இருக்கின்ற காருண்யா பல்கலைக்கழகத்தில் பிடெக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து சேர்க்கப்பட்டேன். அங்கே காருண்யாவிலே சேர்ந்த பிறகு அந்த காருண்யா பல்கலைக்கழகத்தில் அன்று காலை முதல் மாலை வரை மாலை படிப்புகள் காரியங்கள் இருக்கும், கிளாஸ் இருக்கும், லேப்ஸ் இருக்கும். அதற்கு பிறகு மாலை வேளையில் ஜப கூட்டங்கள் இருக்கும். ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவர் என்பதை அநேகர் பார்த்திருப்பீர்கள். அங்கே மாலையில் காருண்யாவிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே ஜபத்தை நடத்துவதற்கும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துவதற்கும் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, பால் தினகரன் ஐயா போன்றவர்கள் வருகிற போது பிரேயர் வாரியர்ஸாக இருப்பதற்கும் அநேக காரியங்கள் ஒரு ஒர்க் ஷாப் போன்று செய்யப்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலையில் அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் என்ற ஒரு தனித்துறை இருக்கிறது. அது இந்த ஊழியத்திற்காக பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அங்கே ஒரு 2009ஆம் ஆண்டில் கோயம்புத்தூரிலே வஉசி மைதானத்திலே ஒரு ஜப திருவிழா நடைபெற்றது. 2009 அங்கே பால் தினகரன் ஐயா தலைமையில் ஜப திருவிழா ஒன்று நடைபெற்றது. 3 நாட்கள் கூடுகை என்று நினைக்கிறேன். அதற்காக மாணவர்களை ஆயத்தம் செய்யக்கூடியதற்காக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் பவர்ஃபுல் பிரேயர் வாரியர்ஸ் என்ற ஒரு தலைப்பில் அவர்கள் ஜப வீரர்களை அங்கே உருவாக்கி அந்த ஜப வீரர்களை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த குரூசைடுக்கு அழைத்து செல்வார்கள். குரூசைடு என்று தான் சொல்வது அந்த 3 நாட்கள் ஜபக்கூடுகை. அந்த 3 நாட்கள் ஜபக்கூடுகை அழைத்து செல்வார்கள். அங்கே சென்று அந்த கூடுகையிலே வாலண்டியர்ஸாக பணி செய்யவும், கொயரிலே இருக்கவும், கூட்டம் முடிந்து சென்ற பிறகு அங்கே மக்களோடு மக்களாக ஒன்றாக இணைந்து நின்று அவர்களுக்காக ஜெபிப்பது தான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு வேலை, மக்களுக்காக ஜெபிப்பது. ஆகவே அதற்காக ஒரு 2-3 மாதங்கள் இந்த ஜபத்திலே ஒரு உபவாசத்திலும் ஒரு நீண்ட ஒரு பயிற்சி ஒன்று வழங்கப்பட்டது. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதை நான் தன்மையாக உணர்ந்தேன். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நான் பார்க்கிற போது என்னை உண்மையாகவே கடவுள் என்னை திருப்பணிக்காகத்தான் அழைத்திருப்பார் என்று சொன்னால் என்னை அவர் திருப்பணிக்கு அழைக்கட்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். 2வது ஆண்டு படிக்கின்ற அந்த சூழ்நிலையில் 2009ஆம் ஆண்டு அங்கே செப்டம்பர் மாதத்திலே நான் எனக்குள்ளாக ஜெபித்த ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன். எனக்கு கடவுளுடைய அழைப்பு தான் இருக்கிறது என்று சொல்லி அன்று காருண்யா பல்கலைக்கழகத்தில் பாதி இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் நடந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய படிப்பை நான் ட்ராப் செய்து விட்டு பிறகு இந்த ஆயர் படிப்புக்காக நான் செக்யூலர் எஜுகேஷனில் பிஇக்கு பதிலாக பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கோவை பிஷப் அப்பாசாமி கல்லூரியில் இந்த படிப்புகளை எல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த படிப்புகளின் காரியங்கள் முடிந்த பிறகு மற்ற இறையியல் காரியங்கள், மற்ற அனுபவங்கள் இது வழியாக நான் செல்லுகிற போது
ஒரு புதிய ஒரு காரியங்களை, குறிப்பாக திருமறையை படிப்பதில் மிக பெரிய ஒரு காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 ஆண்டுகள் பட்டய படிப்பு முடிந்த பிறகு ஓராண்டு திருச்சபையிலே ஆயராக பணிபுரிவதற்கு முன்பாக ட்ரைனிங் கோயம்புத்தூர் TALC சபையிலே ட்ரைனிங் எடுத்தேன். அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் சென்னை குருக்குல் லுத்தரன் இறையியல் கல்லூரியில் இறையியல் கல்வி படித்தேன். அந்த இறையியல் கல்வியிலே அநேக காரியங்கள் திருமறையிலே ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்கிறது, ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அநேக காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. நண்பர்கள் வழியாக, ஆசிரியர் வழியாக நிறைய காரியங்கள் கற்றிருக்கேன். அன்புக்குரியவர்களை, இந்த சாட்சியின் வழியாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன என்றால், கடவுள் உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த அழைப்பை தாண்டி நாம் எங்கே சென்றாலும் நிச்சயம் அவர் உங்களை தன்னுடைய பக்கத்திலே அவர் திருப்பி அழைத்து கொண்டுவார் என்பதுதான் அந்த சாட்சி. யோனாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், உன்னை நினிவேக்கு போ என்று சொல்லி அங்கே சொல்லுகிற போது அவன் ஓடி வேறு தேசத்துக்கு போன காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் அவனை மீண்டுமாகி அதே பட்டணத்திற்கு அனுப்புங்க. அதே போல ஒருவேளை நானும் அந்த 2008ஆம் ஆண்டு தொடர்ந்து அந்த 4 ஆண்டுகள் இன்ஜினியரிங் கல்வி படித்து முடித்திருப்பேன் என்று சொன்னால் வேறு விதமாய் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். ஒருவேளை அந்த வாழ்க்கையிலும் கூட ஒரு பார்ட் டைம் மினிஸ்ட்ரியாக கூட இருந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவர் அழைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் முழுமையாக இந்த ஊழியத்தின் பாதையை எனக்கு கொடுத்திருப்பதற்காக இந்த வேளையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ளும் இந்த ஊழிய தாகம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபியுங்கள். வசனம் சொல்கிறதை போல உங்கள் அறை கதவை தாளிட்டு கொண்டு கடவுளை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு நிச்சயமாய் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம். கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை ஒருவேளை திருப்பி போடலாம். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம் அதுவாக இருக்கலாம். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என் ஊழியத்தை செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன், அவர்களும் ஆசைப்படுகிறார்கள், என்னிடத்திலே அவர்கள் கேட்க வேண்டும் என்பது கூட கடவுளுடைய விருப்பமாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். அதற்கு நான் உங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு சாட்சியாய் நான் நிற்கிறேன். உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் மாற்றுவார், எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதாய் இருக்கும். இந்த சாட்சியின் வழியாக கடவுள் உங்களை தொட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொள்ளுகிறேன். காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, அடியேனுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டின கிருபைகளை எல்லாம் நாங்கள் எண்ணி பார்த்து இப்பொழுதும் இந்த திருச்சபையினுடைய ஆயராக பணி செய்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில கூட கர்த்தாவே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே தருகிற சுவாமி, தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்காய் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் கர்த்தர் நீங்கள் பேசுங்க. அவருடைய வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். கடவுள் நீர் ஒருவேளை அவர்களை உமது அன்பின் ஊழியத்தில் முழு நேரமாக எடுத்து பயன்படுத்த விரும்பினாலும் கூட கர்த்தாவே, அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு அடியேனையும் அடியனுடைய வாழ்வையும் ஒரு சிறு உதாரணமாக நீர் எடுத்துக்கொண்டு கையாண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் தொடர்ந்து மகிமைப்படுவீராக. எல்லாவற்றிலும் நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியே கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.